அனைவருக்கும் வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இரக்கமும் அன்பும் ஆன்மீக நம்பிக்கையும் நிறைந்த இதயத்தை கொண்டவர்கள் நீங்கள். பிறரின் துயரத்தை தங்களுடைய துயரமாக உணர்ந்து உதவிகரம் நீட்டும் உயர்ந்த குணம் கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள். உங்கள் வாழ்க்கையில் கடந்த சில காலமாக இருந்த குழப்பங்கள், தாமதங்கள், மன அழுத்தங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வரவிருக்கும் காலத்தில் கிரகங்களில் சஞ்சாரம் உங்களை என்ன மாதிரியான பலன்களை வழங்கக்கூடும்? தொழில், பணவரவு, குடும்ப ஆரோக்கியம், திருமணம், கல்வி மற்றும் ஆன்மீக வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம்? இந்த விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வழிபாடுகள் மன நிம்மதியை, நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடும். இவை அனைத்தையும் பாரம்பரிய ஜோதிட கருத்துக்களின் அடிப்படையில் எளிய தமிழில் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஆன்மீக செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். வாருங்கள், மீனராசிக்காருக்கான இன்றைய சிறப்பு பலன்களை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பிறருடைய மனநிலையை எளிதாக புரிந்து கொள்ளும் குணம், உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம், ஆன்மீக ஈடுபாடு, இரக்கமுள்ள மனம், இவை அனைத்தும் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலமாக கருதப்படுகின்றன. ஆனால் சில நேரங்களில் இந்த நல்ல குணங்கள் உங்களுக்கு மனவேதனையும் ஏற்படுத்தக்கூடும். அனைவரையும் நம்புவது, பிறருக்கு அதிகமாக கவலைப்படுவது, உங்கள் தேவைகளை மறந்துட்டு மற்றவர்களுக்காக வாழ்வது போன்ற காரணங்களால் நீங்கள் மனதளவில் சோர்வடையலாம். இந்த காணொளியில் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உருவாகக்கூடிய மாற்றங்கள், பணவரவு, தொழில், குடும்ப மனநிலை, உறவுகள் மற்றும் செய்யக்கூடிய எளிய ஆன்மீக வழிபாடு குறித்து விரிவாக பார்க்க போகிறோம். இது பொதுவான ராசி அடிப்படையிலான ஜோதிட பதிவு மட்டுமே. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகமும், சதாபுத்தி மற்றும் கிரக அமைப்புகளுக்கு ஏற்ற பலன்கள் மாறுபடலாம். மீனராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களுக்கு உங்களில் பலர் மனதில் பல கேள்விகள் இருந்திருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் காரியங்கள் தாமதமாகிறது. வருமானம் கிடைத்தாலும் பணம் கையில் நிற்கவில்லையே. குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உருவாகிறதா? நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளதா? எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற பயம் தொடர்ந்து மனதை பாதிக்கிறதா? இப்படிப்பட்ட மனநிலை இருந்தவர்களுக்கு வரக்கூடிய காலம் இது ஒரு புதிய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளில் எல்லாம் மாறிவிடும் என்றும் எதிர்பார்ப்பை விட சிறிய மாற்றங்களை தொடர்ந்து செய்வது பெரிய முன்னேற்றமாக உருவாகும். முதலாக தொழில் மற்றும் வேலை தொடர்பான பலன்களை பார்ப்போம். வேலை தேடிக்கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்கள் தங்களுடைய திறமைகளை மேம்படுத்த வேண்டிய நேரமாக இது அமையலாம். பழைய முறையிலே தொடர்ந்து முயற்சி செய்வதை விட புதிய திறன்கள், புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் கற்றுக்கொள்வது நன்மை தரும். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். ஆரம்பத்தில் அது அழுத்தமாக தோன்றினாலும் அந்த பொறுப்பை சரியாக முடித்தால் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைத்தாலும் முற்றிலும் மறுக்கப்படாது என்ற நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடு அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். வாய்மொழி வாக்குறுதிகளை மட்டுமே நம்பாமல் அனைத்து ஒப்பந்தங்களையும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்வது நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கணக்கு வழக்குகள் வெளிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பணம் தொடர்பான சிறிய புரிதல் குறைபாடு பின்னர் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். அடுத்ததாக பணவரவு மற்றும் பொருளாதார நிலையை பார்ப்போம். மீனராசிக்காரர்கள் பொதுவாக பிறருக்கு உதவும் தயக்கம் காட்ட மாட்டார்கள். ஆனால் உங்கள் வருமானம், சேமிப்பு மற்றும் குடும்ப சூழலை கருத்தில் கொள்ளாமல் பண உதவி செய்வது சிரமத்தை ஏற்படுத்தலாம். கடன் கொடுக்கும் முன் திரும்ப தரும் காலம், தொகை மற்றும் ஒப்பந்தத்தை தெளிவாக பேசுங்கள். தேவையற்ற ஆன்லைன் செலவுகள், உடனடி கடன் செயலிகள், அதிக வட்டி கடன்கள் மற்றும் தெரியாத முதலீட்டு திட்டங்களில் கவனமாக இருங்கள். பணம் கிடைத்த உடனே அனைத்தையும் செலவு செய்யாமல் சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமித்து தொடங்குங்கள். வருமானத்தை 3 பகுதிகளாக பிரிக்குங்கள். குடும்பத்தை தேவைகள், அவசரகால சேமிப்பு, எதிர்கால முதலீடு என்று 3 பிரிவுகளாக பிரித்துங்க. இந்த 3லும் சமநிலை இருந்தால் பொருளாதார அழுத்தம் படிப்படியாக குறையலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய அமைதியான குணத்தை சிலர் தவறாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் பேசாமல் இருப்பது சபதம் என்று நினைத்து உங்களுடைய கருத்துக்களுக்கு புறக்கணிக்க வாய்ப்புள்ளது. எனவே மனதில் இருப்பதை கோபமின்றி தெளிவாக பேசுங்கள். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை வெளியில் உள்ள அனைவரிடம் பகிர்வதை தவிர்க்கவும். நம்பகமான குடும்ப உறுப்பினர் அல்லது அனுபவமுள்ள ஒருவரிடம் மட்டுமே ஆலோசனை பெறுங்கள்.
உறவினர்களிடையே நடக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்க வேண்டாம். அதே சமயம் உங்களை தொடர்ந்து அவமதிக்கும் அல்லது மனதளவில் பாதிக்கும் உறவுகளிடம் ஆரோக்கியமான எல்லைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருடைய பெயரின் முதல் எழுத்து அல்லது ராசியை மட்டும் வைத்து அவர் நல்லவர் அல்லது கெட்டவர் என்று முடிவு செய்ய முடியாது. ஒருவரை மதிப்பிட வேண்டுமென்றால் அவரது செயல்கள், நேர்மை, நடத்தை மற்றும் தொடர்ந்து அவர் உங்களிடம் காட்டும் அணுகுமுறையை கவனியுங்கள். மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய சவால் அதிகமாக யோசிப்பது. நடந்து முடிந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கவலை கொள்வது உங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ என்ற பயத்தில் இன்றைய நாளை இழக்காதீர்கள். நீங்கள் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மாற்ற முடியும் விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து அந்த நாளில் முடிக்க வேண்டிய 3 முக்கியமான செயல்களை எழுதுங்கள். அனைத்தையும் ஒரே நாளில் முடிக்க வேண்டும் என்று நினைக்காமல் ஒரு வேலையை முழுமையாக முடித்த பிறகு அடுத்த வேலையை தொடங்குங்கள். உங்கள் உடல் நலத்தையும் புறக்கணிக்காதீர்கள். தூக்கயின்மை, நேரம் தவறிய உணவு, மன அழுத்தம் மற்றும் உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை ஆகியவை சோர்வை அதிகரிக்கலாம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 20 முதல் 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்கள். போதுமான தண்ணீர் குடியுங்கள். இரவு நேரத்தில் தேவையற்ற மொபைல் பயன்பாட்டை குறையுங்கள். உடலில் தொடர்ந்து ஏதேனும் தொந்தரவு இருந்தால் ஜோதிட பரிகாரம் மட்டும் நம்பாமல் மருத்துவ ஆலோசனை பெறுங்கள். இப்போது மீனராசிக்காரர்களான ஆன்மீக வழிபாட்டை பார்ப்போம். மீனராசிக்காரர்கள் அதிபதியான குரு பகவான் கருதப்படுவார். எனவே வியாழக்கிழமை வழிபாடு என மன அமைதியை, நேர்மையான சிந்தனையும் வளர்க்க உதவும். ஒவ்வொரு வியாழக்கிழமை அருகில் உள்ள சிவன் கோயில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு சென்று அமைதியாக வழிபடலாம். மஞ்சள் நிற மலர்களை சமர்ப்பிக்கலாம். உங்களுடைய வசதிக்கேற்ப கொண்டைக்கடலை உணவு அல்லது கல்வி உபகரணங்கள் ஏழை மாணவர்களுக்கு மற்றும் தேவையுள்ளவர்களுக்கு வழங்கலாம். வழிபாட்டின் நோக்கம் பயத்தால் பரிகாரம் செய்வது அல்ல, மனதை ஒழுங்குபடுத்தி நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக இருக்க வேண்டும். வீட்டில் இருந்து வெளியே செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்திருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்று முழுமையாக நம்ப வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய திட்டமிட்டல், உழைப்பு, சரியான நேரத்தில் எடுக்கும் முடிவு மற்றும் பொறுமை இவை வெற்றிக்கு முக்கிய காரணமாகும். ஆன்மீக நம்பிக்கைக்காக நீங்கள் ஒரு சிறிய வெள்ளி நாணயம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் படத்தை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதை அதிசய சக்தியாக நினைக்காமல் உங்களுக்கு நம்பிக்கையில் ஒரு நினைவு சின்னமாக மட்டும் கருதுங்கள். வரக்கூடிய காலத்தில் மீனராசிக்காரர்கள் முக்கியமான கடைபிடிக்க வேண்டிய 5 விஷயங்கள். முதலாவது, பணம் தொடர்பான முடிவுகளில் அவசரப்படாதீர்கள். இரண்டாவது, அனைவரிடமும் உங்கள் தனிப்பட்ட திட்டங்களை பகிர வேண்டாம். மூன்றாவது, உங்களை தொடர்ந்து மனதளவில் சோர்வடைய செய்யும் உறவுகளிடமிருந்து எல்லைகளை அமையுங்கள். நான்காவது, புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். ஐந்தாவது, பயத்தை விட நம்பிக்கையை செயல்படுங்கள். மீனராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்தி வெளியில் இருந்து மட்டும் வருவதில்லை. உங்களுடைய எண்ணம், முடிவு, பழக்கம் மற்றும் தினசரி செயல்பாடுகள் அந்தந்த சக்தியில் இருக்கிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள் உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்யாது. இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு நாளை வாழ்க்கை மாற்றக்கூடும். குடும்பத்தில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். பண விஷயத்தில் ஒழுக்கமாக இருங்கள். உடல்நலத்தை கவனியுங்கள். ஆன்மீகத்தை பயத்திற்காக அல்லாமல் மன அமைதிக்காக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு உதவியவர்களை மறவாதீர்கள். உங்களால் முடிந்த அளவு பிறகு உதவுங்கள். ஆனால் உங்களுடைய குடும்பத்தையும் தேவைகளையும் புறக்கணிக்காதீர்கள். நல்ல எண்ணம், நேர்மையான உழைப்பு மற்றும் தெளிவான திட்டம் இருந்தால் மெதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் உருவாகும். இந்த காணொளியில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்த பகுதி கருத்து பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள். மீனராசி அன்பர்களே, அனைவருக்கும் மன அமைதி, ஆரோக்கியம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.